பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, மகா தய உள்ளவரே, உம்மை நோக்கி துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இஸ்ரவேலின் தேவனே, இஸ்ரவேல் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீரே. இஸ்ரவேலுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று உன்னுடைய வேதவசனம் சொல்லியிருக்கிறதே. அதன்படி வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இஸ்ரவேல் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா தீமைகளுக்கும் எல்லா நாச மோசங்களுக்கும் நீங்களாக்கி விடுவியும். இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தெளிந்த புத்தியும் ஞானத்தையும் தாரும். ஆண்டவரை யுத்தங்களை ஓய பண்ணும். சமாதானம் நிலவும்படி கிருபை செய்யும். இஸ்ரவேலுக்கு சமாதானம் உண்டாகட்டும். தேசம் சமாதானத்தில் நிரம்பட்டும். இரத்தம் சிந்துதல் நிறுத்தப்படட்டும். பரிசுத்தம் அடையட்டும். கர்த்தாவே, பூமி சமாதானத்துடன் இருக்கட்டும் சுவாமி. இஸ்ரவேலின் ஜனங்கள் சமாதானத்துடன் வாழட்டும். அவர்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். இஸ்ரவேலின் ஆபத்துகள் நீங்கி போகட்டும். கர்த்தாவே, தேசத்தை சமாதானமுடையதாய் மாற்றும். ஆசீர்வதியும். உம் அன்பு பெரியது, உம்முடைய கிருபை பெரியது. உம்முடைய ஜனங்களை நீ பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி விடுவியும். சர்வலோகாதிபதியே, கிருபையாயிரும். உம் அன்பு பெரியதாய் இருக்கிறது. உலகெங்கும் எல்லா தேசங்களிலும் சமாதானம் உண்டாகட்டும். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமக்கு சமாதான பிரபு என்று பெயரிட்டே நீர் வந்து ஆளுகை செய்யும் பொழுது எல்லா தேசங்களும் சமாதானம் அடையுமே. தேசங்களில் சமாதானம் உண்டாக பண்ணும். அழிவுகளை நிறுத்தி போடும். தீமைகளை அகற்றி போடும். ஆபத்துகளை நீக்கி போடும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரே, இந்த மனித குலம் ரத்தம் சிந்துவதை நீர் விரும்புவதில்லையே. கர்த்தாவே, கிருபையாயிரும். உம் அன்பு பெரியது. உம்முடைய மகா தயவு பெரியது சுவாமி, அது மிகவும் பெரியது. கர்த்தாவே, உம்முடைய தயவை நிமித்தம் வந்திருக்கிறோம். மனித குலத்தின் மேல் உம்முடைய தயவு இருக்கட்டும், எப்பொழுதும் இருக்கட்டும். கோபமடையாதேயும். காத்தருளும் சுவாமி. உம்முடைய கோபம் எங்களை பாரும் ஆண்டவரே. உம்முடைய கோபத்தை தணித்தருளும். கர்த்தாவே, நீர் சமாதானமாய் எங்களை ஆளுகை செய்யும். சமாதானத்தை தந்து ஆளுகை செய்யும். வழி நடத்தும். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே உண்டாவதாக. ராஜாதி ராஜா இயேசுவாவின் நாமத்தினால் பிதாவே, ஆமே. மாரநாதா.